கிளிநொச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட ஒரே ஒரு தீவாக இரணைத்தீவு விளங்குகின்றது. யுத்தம் காரணமாக இந்த தீவில் வசித்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி 24 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. மக்கள் மீள் குடியமர்த்தப்படாத இரணைத்தீவு கிராமம் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இரணைத்தீவு அமைந்துள்ளது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டு அழகிய 2 சிறிய தீவுகளை பிரித்து 6 பாய்ந்து கொண்டிருக்கின்ற இயற்கை காட்சி கண்களுக்கு இதமளிக்கின்றன. பூநகரி தரைப்பகுதியில் இருந்து சுமார் 8 கடல் மைல் தூர படகு பயணத்தின் பின்னர் இரணைத்தீவினை சென்றடைந்தோம். கடல் அலைகள் ஆர்ப்பரிக்கின்ற இயற்கையின் ரம்யத்துடன் வாழ்ந்த இரணைத்தீவில் இன்று மக்கள் வாழ முடியாத நிலைமை காணப்படுகின்றது. நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தினை அடுத்து இரணைத்தீவிலிருந்து 1992 ஆண்டு வெளியேறி பூநகரி பகுதியில் குடியேறினர். பூநகரி பகுதியில் காட்டினை வெட்டி இரணைமாதா நகர் என பெயரிட்டு தற்காலிகமாக குடியேறிய மக்கள் 24 வருடங்களாகியும் இதுவரை சொந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை. இரணைத்தீவு மக்கள் அனைவரும் தமது சொந்த மண்ணில் கூடுவதற்கு சந்தர்ப்பமாக சிவமாலை ஆலய உற்சவம் விளங்குகின்றது. சிவமாலை வருடாந்த ஆலய உற்சவத்திற்கான ஆசையுடன் சொந்த மண் நோக்கி திரும்பும் மக்களின் முகத்தில் புன்னகையை காண முடிந்தது. சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா என்ற ஏக்கத்துடன் சொந்த மண் நோக்கி சிறியவர் முதல் பெரியவர் வரை மகிழ்வுடன் படகில் பயணித்தனர். படகு இரணைத்தீவினை அண்மித்துக் கொண்டிருக்கையில் அதன் அழகின் தனித்துவம் நமது கண்களுக்கு புலப்பட்டது. அதிகாலை சூரியோதயம், தென்னை மரங்கள் காற்றிற்கு அசைந்தாடின. இந்த இயற்கை அழகுகள் மனங்களை நெருடி சென்றன. பல கனவுகளோடு சொந்த இடத்தில் கால் பதித்தமை பலரது மனதிலும் ஒரு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தியதை உணர முடிந்தது. 1886 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட வெளிச்ச வீடு சீரழிந்த நிலையில் காட்சியளிப்பதுடன் பாடசாலைகள், தபாலகங்கள், வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. மக்களால் வளர்க்கப்பட்டு கைவிடப்பட்ட கால்நடைகள் புல்தரையில் மேய்ந்து வருவதை காண முடிந்தது. காலாகாலமாக மீன்பிடி தொழிலை பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட மக்கள் தற்போது பெரும் சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இரணைத்தீவு மக்கள் மீள்குடியேறிய பூநகரி இரணைமாதா நகரிலிருந்து மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதற்காக நாள்தோறும் இரணைத்தீவிற்கு படகில் பயணம் செய்கின்றனர். யுத்தம் நிறைவு பெற்று 6 வருடங்கள் கடந்த நிலையிலும் இரணைத்தீவில் தங்கி நின்று மீன்பிடிப்பதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தது பிறகு நாங்கள் எங்கள் சொந்த ஊர்ல போய் தொழில் செய்யறதுக்கான அனுமதிகள் கோரி நிற்கிறோம். எங்களை மக்கள் சொந்த இடங்களில் போயிருந்து மாடியில போட்டு தங்களோட சுயமாக சுதந்திரமாக தொழிலை செய்யணும் என்றதை ஆவலாரு. இது தொழிலுக்கும் முழுக்கஞ்சுதான். திருப்பி அங்கே இருந்து இங்கே அவங்க தொழில் செய்ய முடியல. மற்றபடி அங்கே இருந்து தொழில் பலம் இல்லை. அப்ப இங்க பாரம்பரிய நிலம் எங்களை சுதந்திரமாக நாங்கள் வந்து போறதுக்கோ இங்க தங்குறதுக்கோ அந்த வசதி மாத்திரம் செய்து வந்தால் போதும். நாங்க சொல்ற தொழிலாளிகளையாவது மட்டும் இந்த இடத்துல தொழில் செய்யக்கூடிய வழியை செய்தாருங்கன்னு கேட்டாலும் இன்னும் அதுக்கு ஒரு முடிவும் தாரார்கள். முக்கியமாக எங்களுக்கு எங்களோட சொந்த மண்ணில் நாங்க இருக்கணும் எங்களுக்கு ஆசை. எவ்வளவோ போர் மத்தியில் இருந்தோம், எல்லா இடத்துலயும் தங்க ஊர்ல குடியேறி இருக்கிறாங்க. ஆனா எங்கட ஊர்ல எங்களை மட்டும் இன்னும் குடியேற்றாத சரியான வேதனைக்குரிய செயல். உற்சவம் நிறைவு பெற்று சொந்த மண்ணை விட்டு வெளியேறிய மக்களின் முகங்களில் இனம் புரியாத கவலை தென்படுவதை அவதானிக்க முடிந்தது. யுத்தம் நிறைவு பெற்று பல உயர் பாதுகாப்பு வலயங்களில் மக்கள் மீள்குடியமர்த்தப்படுகின்ற போதிலும் இரணைத்தீவு தொடர்பில் கரிசனை கொள்ளாமை இந்த மக்களின் ஏழ்மை நிலைக்கு வழிவகுக்கின்றது. இரணைத்தீவு மக்களின் மீள்குடியேற்றம் இழுத்தடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா?